வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இங்கேயும் செலவு ரெண்டு ரெண்டாக வரும். புதன் எங்கெல்லாம் சம்மந்தப்படுறாரோ 12ஆம் இடத்துக்கு அங்கெல்லாம் இரட்டை செலவு வரும். அப்போது இவங்க செலவு பண்ணுறத கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு பண்ணணும். ஒரு செலவு ஏற்பட்டுருச்சுன்னா இந்த 2 தடவை அடிபடுறாங்க பாருங்கள், அது இவங்க தான். ஒரு முறை அடிபட்டால் இன்னொரு முறை அடிபடுறது, ஒரு முறை ஆப்ரேஷன் பண்ணால் இன்னொரு முறை ஆப்ரேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி இரட்டை செலவு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு துலா லக்னக்காரருக்கு ஒரு தடவை ஃபிட்ஸ் வந்தது, மாத்திரை சாப்பிட்றாங்க, அப்படியே குறைஞ்சிடணும். ஆனால் மறுபடியும் ஃபிட்ஸ் வந்து அவங்கள பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தது, மாத்திரை சாப்பிட்டுமே. அது மாதிரி திடீர்னு மறுபடியும் இவங்களுக்கு 2 முறை 3 முறைன்னு செலவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் இருதய ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கூட இவங்களுக்கு இருக்குது. இதில் இருந்தாலும் வெளியில் வரணும். பொதுவாகவே இந்த துளாராசி துலா லக்ன அன்பர்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிமையாக குபேர யோகத்தை இயக்க, சார் கோயிலுக்கு போய் தான் குபேர யோகத்தை இயக்கணுமானா அப்படி இல்லை. கோயிலுக்கு போக